ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் புட்டிங். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா வெட்டிக்கலாம். வெட்டி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 250 ml ரா சில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். அகைன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மிக்சர் எடுத்து பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கால் ஸ்பூன் அகர்-அகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 3 பவுல் எடுத்திருக்கேன். இந்த மிக்சரை 3 பவுல்லையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும் கலருக்காகவும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் எசன்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 3 மிக்சரும் ரெடி ஆயாச்சு. இப்போ இது 3 சின்ன சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீ ஆர் ஆயில் எதை வேணால் வச்சு கோட் பண்ணிக்கோங்க. இப்போது பாதாம் எசன்ஸ் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிரப் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்கருக்காக லைட்டாக ரோஸ் மில்க் எசன்ஸை மேலே விட்டுக்கலாம். பாதாம் எசன்ஸ், லாஸ்ட்டாக சாக்லேட் சிரப். இப்போ டூத் பிக் வச்சு லைட்டாக கலச்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். அதுவே நமக்கு அழகாக ஒரு டிசைன் மாதிரி கிடச்சிரும்.
மிச்சம் இருக்க மிக்சரை நம்ம பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீ ஆர் ஆயில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதாம், நெக்ஸ்ட்டு சாக்லேட், நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ். இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா தட்டி விட்டுக்கலாம். இதுக்கும் டெக்கருக்காக சாக்லேட் சிரப், பாதாம், ரோஸ் மில்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் டூத் பிக்கில் நல்லா கலச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இவ்வளோ அழகான ஒரு டிசைன் வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா டேஸ்டியான எம்மியான ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.